காய்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு புது கிரவுண்டு தான் வந்துருப்போம். நம்ம டீம் இந்த கிரவுண்டில் எப்படி ஆட போகிறாங்கன்னு தெரில. உண்மையிலே வந்து பிச்செலாம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பிச்சு தான், சும்மா வேறு லெவலில் இருக்குது. அதேமாதிரி கிரவுண்டும் ரொம்ப சின்ன கிரவுண்டு தான், இங்கே டார்கெட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த டீமில் வந்து நம்ம டீம் எவ்வளோ ஸ்கோர் அடிக்க போகிறாங்க, என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, எவ்வளோ ஃபன் இருக்குது, என்னமாரி காமெடிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கேமில். வந்து நம்ம காலைல தான் வந்திருக்கோம். நம்ம டீம் என்னென்ன பண்ண போகிறாங்க, பவுலிங் எப்படி போட போகிறாங்க, பேட்டிங் எப்படி ஆட போகிறாங்க, அதனால் அதை ஃபுல் வீடியோ உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். பாய். நான் தான் வேலு, வெட்டி வேலு. நீயா வேலு? காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் போட்டாங்க. டாஸ் வந்து நம்ம வின் பண்ணிட்டோம். வின் பண்ண நம்ம டீம் கேப்டனாக சொல்லிட்டாரு, எப்பா நம்ம வந்து பேட்டிங் எடுத்துடலாம், பேட்டிங் எடுத்து நம்ம அதுக்கடுத்து சேசிங்கில் பார்த்தீங்கன்னு பார்த்தாங்க. ஏய் பிரசாந்த், சஞ்சய் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். சஞ்சய் பிரசாந்த் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். திருந்து பாருங்க என்ன செய்ய போறாருன்னு. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துட்டோம். பார்ப்போம். ஃபஸ்ட்டு பால் சிங்கிள். ஐயோ அவுட்டா? இல்லைங்க அப்பா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேர் திவாகர், ரொம்ப நியாயமாக தான் கொடுப்பா போல, அப்படி நினைக்காதீங்க, கொடுக்கவும் மாட்டா போல. என்னடா சொல்ற? அடுத்த பால் சஞ்சய் எங்கே அடிக்கிறான்னு பார்ப்போம். ஷாட்டு மிஸ் ஃபீல்டிங்கு, நம்ம 2 ரன் ஓட்டானுங்க பசங்க. அடுத்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஷாட்டு கேட்சு, அவுட்டு. முடியல. அடுத்த பால் திவாகர் பேட்ஸ்மேன் எங்கே அடிக்கிறான்னு பார்ப்போம். பால் இங்கே போயிட்டுருக்குங்க. 4-ஆ? 4ங்க. முதல் பாலே 4 ஸ்டாப்பில் கலக்கிறாப்புலையே. ஐயோ. அடுத்த பால் பிரசாந்த், ஷாட்டு 4. அடுத்த பால் 4. நிறைய போறான்டா. அடுத்த பால் பிரசாந்த் எங்கே போக போகுது இந்த பால். ஷாட்டு அவுட்டுங்க. உங்க டீம் முகர கட்டையும். இந்த பேட்ஸ்மேன் பேர் திவாகர். அநேகமாக வந்து ரிவர்ஸ் போடுவாரா இல்லை, டாட்டு. நீங்கள் வேணால் பாருங்கள் காய்ஸ், இவன் அடுத்த பால் வந்து ரிவர்ஸ் போடுவான். ஆனால் பார்த்துன்னே இருங்களேன், எங்கே போகுதுன்னு பார்ப்போம். அடுத்த பால் பார்த்தீங்களா, ரிவர்ஷிப்பு, ஏன்னா எனக்கு தெரியும். அடுத்த பால் எங்கன்னு பார்ப்போம். ஷாட்டு 4-ஆ 6-ஆன்னு தெரியலையே, 4ன்னு நினைக்கிறேன். வர்ற மாதிரி. அடுத்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஷாட்டு 6. அடுத்த பால் எங்கன்னு பார்ப்போம். ஒரு 6 போயிருக்கு. பார்ப்போம் எங்கே போகுதுன்னு. ஃபுல் டாஸு. பால் இங்கே தான் போயின்னு இருக்கு. 4. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். அடுத்த பால், இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஷாட்டுங்க, பட் வந்து கேப்பு. 4. இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு, சீக்கிரம் பிடிக்கணும். பிரேக் டைமு, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்திருக்காங்க. பார்ப்போம் தண்ணி குடிச்சிட்டு இப்போ இந்த பால் எங்கே அடிக்கிறாங்க பார்ப்போம். ஷாட்டுங்க, அவுட்டுங்க. இதுக்கு நான் போயிருந்தாலே ஈஸியாக அடிப்பேன். நான் வந்து லக்கம் பேர் வராப்பில்ல கௌதமே, வரும்போது எப்படி வராமல் பாருங்கள். வேண்டா வரப்பா வராமல் பாருங்கள், சோம்பேறித்தனமாக வராமல் பாருங்கள். நீங்களே பாருங்கள், இருங்க ஜூமில் காட்டுறேன் பர்ஃபார்மன்ஸு. எப்படியோ ராமன் இறக்கி தான் விட போகிறாரு அடுத்த பேட்ஸ்மேனு. இங்கே பாருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த சுற்று மேட்ச்சில் இருக்கான்னு பார்ப்போம். அடடா, என்ன இவ்வளோ நேரம் சுற்றுறான் தம்பி. பார்த்துட்டான், நம்மளை பார்த்துட்டான். இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரில. மறுபடியும் நிற்கிறான், லக்கம் பேர் நிற்கிறான். என்ன பண்ண போகிறான்னு தெரில, பார்ப்போம். தம்பி பேர் வந்து கௌதம், மந்திரதிங் கைஸ். பார்ப்போம். பேட்ஸ்மேன் பேர் பிரேமண்ண. ரிவர்ஸ் இப்போ முதல் பாலு நம்மக்கிட்ட தாங்க வந்துச்சு. முதல் பால் பாருங்களேன். அடுத்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஷாட்டு 6ங்க. 6. அடுத்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். பிரேமண்ண பேட்ஸ்மேன். அடடா, அருமையானங்க. 6ங்க. 6. அருமையான பதிவு. 6. பால் எங்கே 6-ஆ போகிறான்னு பார்ப்போம். இந்த ஏன்னா இவர் போடுறதுக்கு ஸ்பின்னு தான் போட்டுனுக்கிறாப்புல. ஷாட்டு நல்ல டைமிங்கு, ஆனால் பட்டு பால் 6ங்க.
பால் இது எங்கே பார்ப்போம். ஷாட்டுங்க. அடுத்த பாலும் 6. பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஷாட்டு பட் அவுட்டு. ஷாட்டு அவுட்டு. அடுத்து வந்து தம்பி வந்து பார்த்தீங்களா மாஸ்க்லாம் போட்டுன்னு வரான். அநேகமாக வந்து தம்பி வந்து இன்றைக்கி ஏதோ சிறப்பு பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். அடடா கையில் மண்ணெலாம் தொடுறாங்க. இப்படி தொட்டாலே வந்து அநேகமாக வந்து 6 இல்லை 4. பாப்பா சுற்றி பார்க்குறான் தம்பி ஃபீல்ட்ரு. என்ன பண்ண போகிறான்னு தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பி ஆனஸ்ட் பார்ப்போம். அடுத்த பேட்ஸ்மேனு இங்கே கௌதம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். முதல் பால் ஷாட்டுங்க 6. சொன்னேன் பார்த்தீங்களா கீழே மண்ணெலாம் தொட்டான். நான் ஏதோ விளாட்டுக்கு தொடுறான்னு நினச்சேன். உண்மையில் தொட்டுன்னு மிஸ்டேக்ஸ் அடிக்கிறாங்க. அங்கேருந்து பார்ப்பானே நம்மளை வீடியோ எடுக்கிறாங்களா, ஓகே ஓகே. அப்புறம் வீட்டுக்கு போன பிறகு அமுச்சு விடணுவானுங்க வாட்ஸ்அப்பில். இதெல்லாம் பெருமையா? கடமை ஒவ்வொருத்தருடைய பேட்ஸ்மேன் பேர் பிரேமண்ணா. எங்கே போகுதுன்னு பார்ப்போம். பால் ஓ நோ பால் இல்லையா இல்லை என்ன வைடா ஒன்றும் புரியலையே. இதோ பாருங்க மிஸ் ஃபீல்டிங்கு. ஆகா உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. காய்ஸ் அடுத்த பால். இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். 6 4 நோ பால். பா இவ்வளோ தூரம் வருதா நோ பால். இங்கே பாருங்க கிட்ட போயிடுச்சு. நம்ம ஆளுங்க எத்தனை போடுறாங்க. அடுத்த பால். இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். அவுட்டா. என்னங்க இது கிரிக்கெட் பிளேயர் அஸ்வின் பண்ணுவார். ஓடி வந்து பாலை போடுற மாதிரி போட்டு ஸ்டிக் அவுட் எடுத்தார். அந்த மாதிரி அவுட் ஆகிட்டு போகிறாப்புல தம்பி கௌதம். இது ஐடியா. ஐயோ நம்ம பசங்க வேறு ஓடணும் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கு. லாஸ்ட் ஓவரோ. அடுத்த பால். பிரேமண்ணன் என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். ஷாட்டு அவுட்டு. அடுத்த பாலும் ஹிட்டிங் தான். லாஸ்ட் ஓவர்னால பார்ப்போம். இன்னும் 2 பால் இருக்குது. ஆனஸ்ட் ரொம்ப நேரமாக அந்த சைடு நிற்கிறாப்புல. ஸ்ட்ரைக்கு நம்மளுக்கு கிடைக்கும்ன்ட்டு அவருக்கு இன்னும் எதுவும் கிடைக்கல. ஏன்னா இருக்குது 2 பால். ஏன்னா இந்த பால் அடித்தாலும் 2 ஓடுன்னுவாங்க. பாப்பா அடுத்த பால் ஷாட்டு. பாருங்க ஓவர் த்ரோங்க. என்னங்க இது இவ்வளோ தூரம் வாங்க ஓவர் த்ரோ போவோம். அவ்வளோதாங்க ஆனஸ்ட்டுக்கு லாஸ்ட்டு பால் கச்சிச்சுங்க ஸ்ட்ரைக்கு. லாஸ்ட்டு பால். இது 6 4 தெரில. பார்ப்போம். ஆனஸ்ட்டு அடிக்கக்கூடிய பிளேயர் தான். ஷாட்டு பால் மிஸ்ஸு. இப்போ 2 ரன் அடித்துட்டாங்க. நம்ம பேட்டிங் எடுத்துன்னு நம்ம பசங்கள்லாம் செம்மையாக ஆட்டானுங்க. நீங்களே அதை பார்த்துருப்பீங்க. செம்மையாக பேட்டிங் சூப்பராக ஆடிருக்காங்க. அதேமாரி டார்கெட்டு பார்த்தா 111 ரன் வச்சுருக்காங்க. இந்த ரன்னு ஆப்போனன்ட் டீம் எப்படி ஆட போகிறாங்கன்னு தெரில. அது வெற்றியாக தோல்வியான்னு தெரில. வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதேமாரி இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் பிச்சு காட்ட போகிறேன். ஏன்னா அந்த பிச்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிச்சு. ஏன்னா சிமெண்ட்டு பிச்சு வேறையா இன்னொரு சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். வாங்க அதையும் போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பிச்சு தான் காட்ட போகிறேன். நீங்கள் பாருங்கள் பிச்சு பாருங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்கா பிச்சோட கண்டிஷனு. சும்மா அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன் பிச்சு வேறு லெவலு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 6 4 பாருங்கள். ரொம்ப கிட்ட இதுதான் 6 4. ஆனால் நம்ம டீம் வந்து உண்மையிலே பக்காவாக ஆடிட்டாங்க. அதேமாரி நம்ம டீம் வந்து அங்கே நின்று கொஞ்சம் டிஸ்கஷன் போயின்னு நீங்களே பார்க்கலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து வின் பண்ணிட்டோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாரி டீமில் வந்து எல்லாருமே சூப்பராக பேட்டிங் ஆடினாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா எல்லாமே 6 4 போச்சு. உண்மையிலே பேட்டிங் வந்து கலக்கிட்டாங்க டீமு. செகண்ட் மேட்ச் டாஸ் போட்டிருக்காங்க. டாஸ் போட்டு என்ன ஆகி போச்சுன்னா ஆப்போனன்ட் டீம் வந்து அவங்க வந்து டாஸ் வின் பண்ணி நாங்கள் இந்த வாட்டி வந்து நாங்கள் இந்த வாட்டி வந்து நாங்கள் பேட்டிங் எடுத்துக்கிறோம். நாங்கள் இப்போ அடிக்கிறது மட்டும் பாருங்கள் அப்படின்னாங்க. A few moments later. guys உண்மையிலே நம்ம டீம் வந்து இப்போ வந்து வெயிலில் வந்து ஃபீல்டிங் பண்ணுறாங்க. நீங்களே பாருங்களேன். நம்ம டீம் தான் போலிங் போடுறாங்க. அக்கா ராமனை தான் விக்கெட் கீப்பரு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இங்கே 2 பேர். இங்கே ஒருத்தர். இங்கே ஒருத்தர் ஃபீல்ட்ரு. இவரு இங்கே ஒரு ஃபீல்ட்ரு. வெயிலில் என்ன ஆச்சுன்னு தெரியல அவருக்கு. ஏதோ ஒரு ஃபீல்ட்ரு. அந்த ஃபீல்ட்ரு தான் கொஞ்சம் டமாசாகிறாவுல. இதுக்கு அடுத்தது இதோ இங்கே ஒரு ஃபீல்ட்ரு.
அப்புறம் அங்கே ஒரு ஃபீல்டு. இது ஒய்டாக என்னன்னு பிரச்சனை போயின்னு இருக்கு அடிக்கிற வெயிலில். லாஸ்ட் ஓவர் திவாகர் போட்டுன்னு இருக்காப்புல. 6 சொல்லி வாய முடியல. எங்கெங்க பாலு? அதோ பாரு எங்கேயோ போச்சு. அவர் எடுக்க போகிறவர் நம்ம டீம் ஆள் தான். நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர் அடிக்கிற வெயிலுக்கு சட்டையெல்லாம் கட்டிட்டாப்புல, வேறு எதுவும் இல்லை. இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஆஹா, அதே ஷாட்டு, அதே இடம். 6 என்ன பண்ணுறதுன்னு திவாகர் கேட்குறான் பாருங்க. போச்சு, 6 போயிடுச்சு பாருங்கள். என்ன பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். 2 6 கொடுத்துருக்கான் லாஸ்ட் ஓவர். கைஸ் அடுத்த பால். இந்த பால் 6ஆ 4ஆ? அடடா 6 மொத்தம் 3 6ங்க தொடர்ந்து. ஆப்போனன்ட் டீமு தொடர்ந்து 3 6 3 பாலுக்கு. வேறு லெவலு. உங்களுக்கு இது ஹைலைட்ஸாக உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த பால். இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக இந்த பாலை வந்து அவன் செக்கிங் அடிப்பான். ஒய்டாக போட்டான். அப்பயும் அந்த பால் எங்கே? 6. ஐயோ மீண்டும் மீண்டுமா? என்னங்க 4 6ங்க காய்ஸ். 4 6 வேறு லெவலு காய்ஸ். இப்போ இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஷாட்டு 6ஆ 4ஆன்னு தெரிலங்க. அடுத்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஷாட்டு 6. என்ன நம்ம பக்கம் திரும்பிட்டா? எதுவும் கை நீட்டுவானோ? அப்பா 5 பால் 6. பார்த்தா செம்மையாக அடித்தாங்க காய்ஸ். போட்டு செம்மடி வச்சிட்டாங்க. உண்மையிலே வந்து வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. அதேமாரி இந்த லாஸ்ட் ஓவர் 6 பாலுக்கு 5 6 ஒரு 4 காய்ஸ். நீங்களே அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே வேறு லெவலில் ரகமாக பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க டார்கெட்டு எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் வந்து 5 6னா எப்படியோ போயிருக்குமே 100க்கு மேலே தான் இருக்கும். 100க்கு மேலே இருக்கும் இவங்களோட டார்கெட். இது வந்து நம்ம டீம் எப்படி இவங்க பேட்டிங் ஆடி பண்ணி எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரில. ஆனால் வெயிட் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் காய்ஸ். பண்ணு காய்ஸ். ஆனஸ்ட் பேட்ஸ்மேன் போல்டு. முதல் பாலே போல்டுங்க. இவங்களோட ஸ்கோர் செகண்ட் மேட்ச் எவ்வளோ மாதிரி தான் 111. நம்ம ஃபஸ்ட் மேட்ச் ஆன ஸ்கோர் தான். பாப்பா சூப்பர் ஷாட்டு. நோ பாலா காய்ஸ். அடுத்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஷாட்டு 6 இல்லது. அடுத்த பால் ஷாட்டு பா மரத்தில் 6. அடுத்த பால் ஷாட்டு 6. அடுத்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஷாட்டுங்க. நோ பால் 6ங்க. என்னங்க பின்னாடி தெரிந்த ஒரு மனுஷன் அடிக்கிறாப்புல. 6 பின்னாடி பேக் ஷாட் 6. அடுத்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஷாட்டு 6. பால் ஷாட்டு 6. அடுத்த பால் ஷாட்டு. நோ பால் 4 கைஸ். இப்போ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 103 ரன் அடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 7 ரன் தான் அடிக்கணும். பார்ப்போம். நோ பாலாம் சிங்கிள் கைஸ். 5 ரன் அடிக்கணும். பார்ப்போம் இந்த லாஸ்ட் பால். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அடுத்த பால் 6ஆ 4ஆன்னு பார்ப்போம். ஷாட்டு வின்னிங் ஷாட்டு 6 போயிடுச்சுங்க. பிரசாந்த் நல்ல பேட்டிங் பிரசாந்த். நல்ல பேட்டிங். வெற்றி தம்பி. நீ அந்த ஒரு கேட்சை விட்டதுனால தான் மேட்ச் ஆனால் இந்த அளவுக்கு போச்சு. நேரம் வந்து இதுவாக போச்சு, ஒரு மாதிரி க்ளோஸாக போச்சு. வந்ததுக்கெல்லாம் ஒன் சைடாக முடிஞ்சிருக்கும். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? முடிஞ்சிருக்கும். யாருக்கு? ஆப்போனன்ட்டுக்கா நம்மளுக்கா? நமக்கு தானே. நம்ம சைடு அவங்க சைடு 6 பால் மேட்ச்லாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாங்க. அடிச்சுட்டாங்க. வேம்பி விடல. ஆனா அசால்ட்டா வந்தது. காத்துல அப்படி வளைஞ்சிச்சு. தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ரொம்ப லேசியா இருக்கீங்க. அண்ணன் ஏதோ சொல்கிறாப்புல. அண்ணனுக்கு வந்து ஒரு சந்தோஷம். சைஸ்ண்ணா நல்ல பவுலிங்ண்ணா. அண்ணா ஒன்று செகண்ட் மேட்ச் கொடுத்துட்டாப்புல. நெக்ஸ்ட் வீக்கில் இன்னும் நம்ம நல்லா பண்ணுவோம். ஓகேண்ணா.
ஆனந்தி 6 பால் என்னாச்சு 5 6 ஒரு 4 என்னாச்சு இது போலர்னா அடி விழவும் செய்யும் என்னாச்சு உங்களை பார்த்து இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களை தவிர அடுத்த தலைமுறை உங்களை பார்த்து இந்த யங்ஸ்டர் எப்படி போடுவான் போலையா சொல்லு பார்க்கலாம். அவனா போன மேட்ச் எல்லா மேட்சும் குத்துந்தாங்கிறாப்புல. 5 6 நான் ஒரு 4மா எப்படி போட்டான்னு சொல்லிட்டு ராமா கிட்ட போய் கேளலாம். அவன் எப்படி பேசுவான் போனது காரணம் மெயின் காரணம் என்ன தெரியுங்களா? பாருங்க பழைய தலைமுறை புது தலைமுறை நீ அவரு கீச்சு விட்டதுதான் அந்த கேட்ச் உள்ள விட்டாரு பாரு அதுதான் இப்ப எல்லாமே இது. தம்பி ஈஸி கேட்ச்ரா அது எடுத்துக்கலாம்டா ஏன்டா அடி பண்ற? ஈஸி கேட்ச் தான். ஈஸி கேட்ச் நான் பிடிச்சிருந்தேன்னா ஒன் சைடா மேட்ச் போயிருக்கு நல்லா வீட்டுக்கு போயிருக்கேன். இதனால அவருக்கும் ஒரு பேர் கிடைச்சிருக்கு இவருக்கும் ஒரு பேர் கிடைச்சிருக்கு. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. கைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மேட்ச் வந்து 2 மேட்சும் வின் பண்ணிட்டோம். உண்மையிலே வந்து நம்ம பசங்க வந்து பிரமாதமாக ஆடினாங்க, சூப்பராக ஆடினாங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேங்க. பாய்.